யாழில் ஆலயத்தில் கண்ணை பறிக்கும் மின் அலங்காரத்தால் பலர் வைத்தியசாலையில் அனுமதி. விசாரணைகளை தொடங்கியது காவல்துறை. எஃப்சிஐடியில் இருந்து வெளியேறிய நாவல். செம்மணி விவகாரத்தில் அரசாங்கம் சர்வதேச நாடுகளின் உதவியை நாட வேண்டும். ஸ்ரீதரன். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு. சிறைச்சாலைகளுக்கு களவிச்சயம் மேற்கொண்ட நீதி அமைச்சர். மானிப்பாய் பிரதேச சபைக்கு தீச்சட்டியுடன் வந்த உறுப்பினரால் பரபரப்பு. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் யாழில் இறுதி நாளாக வாக்குமூலம் பதிவு. எமது பூர்வீக நிலங்களை எம்மிடமுடன் ஒப்படையுங்கள். கிளிநொச்சியில் போராட்டம். கடற்படை முகாம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹரகட்டா நீதிமன்றில் அறிக்கை. சுரேஷ் சலைவை பயங்கரவாதியாக்கும் அரசாங்கம் ஆவேசத்தில் ஞானசார தேரர். ஊடகவியலாளர்களுக்கு வீடுகள். ஊடக அமைச்சு விண்ணப்பம் கோரல். விவசாயிகளின் வாழ்வாதாரம் பொருளாதார படுகொலையாக மாறியுள்ளது. சஞ்சீவ். தொடர்வது விரிவான செய்திகள். பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற கிராமத்தில் உள்ள ஆலயத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு நடைபெற்ற திருவிழாவின் போது வான வேடிக்கையால் ஏற்பட்ட புகை மற்றும் ஒளிக்கூடிய மின் விளக்குகளின் பயன்பாடு காரணமாக பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இதுவரை சுமார் 40 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுள்ளதாக கண் வைத்திய நிபுணர் மலரவன் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் தற்போது நடைபெற்று வருகின்ற காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பல மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய திருவிழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அருகில் உள்ள வைத்தியசாலைகளில் பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் கண்களில் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை பிரிவில் உரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறும் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நவாலி அந்திரான் கிராமத்தில் நேற்று இரவு நடைபெற்ற திருவிழாவின் போது வான வேடிக்கையால் அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது பனைமரம் ஒன்றும் மற்றும் பாதுகாப்பு வேலியும் தீப்பற்றி எரிந்ததுடன் சில பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. ஆதலால் இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்காக வழிபாட்டு தலங்களின் நிர்வாகங்களுக்கு பலமுறை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். கண் விடுதி பகுதிக்கு தற்போது வரை 157 கண் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 58 ஆண்கள், 44 பெண்கள், 55 குழந்தைகள் உட்பட இந்த 157 பேரும் குறித்த விடுதியிலும் புதிதாக இன்னும் 2 விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கே அனுமதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்களுக்கு கண்ணில் கடுமையான எரிவு மற்றும் கண்ணை திறப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருப்பதனால் அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கின்றார்கள். மேலும் பலர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டு போதிய வசதிகள் வைத்தியசாலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை வந்தவர்களுக்கான சிகிச்சை ஆரம்ப கட்டம் செய்யப்பட்டு விடுதிகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், மேலதிகமான ஊழியர்களும் அந்த பகுதியில் இப்போது கடமையிலே இருக்கின்றார்கள். எமது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும், அதாவது இந்த கண் வருத்தத்துக்காக அனுமதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை அளிப்பதற்கான கண் மருந்துகள் போதிய அளவில் இருக்கின்றன. இது தவிர அங்கே வந்திருப்பவர்களுக்கு படுக்கை வசதிகளும் உணவும் மற்றும் ஏனைய வசதிகளும் தற்போது வரை செய்யப்பட்டிருக்கின்றது. கண் வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைப்படி இவ்வாறான பாதிப்புள்ளவர்கள் மேலும் அவர்கள் வீடுகளில் இருந்தால் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அவ்வாறானவர்கள் வருகின்ற பட்சத்தில் இரவும் கண் விடுதிகளும் கண் கிளினிக் பகுதிகளும் திறப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. சத்திர சிகிச்சை நிபுணர்களின் பிரகாரம் அநேகமானவர்கள் இன்று மதியம் வரை வந்தவர்கள் இன்று பின்னேரம் அல்லது இரவு வீடு திரும்பக்கூடியதாக இருக்கும். சுமார் 10 விதமானவர்கள் மேலும் ஒரு சில நாட்கள் இருக்க வேண்டி நேரிடலாம் என கூறியிருக்கின்றார்கள். இன்று இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களில்
தற்பொழுது இடம்பெறுகின்ற உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களும் இருக்கின்றார்களா? ஆம், 2 மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் இன்று மதியம், அதாவது 2 மணி பரீட்சைக்காக இருவர்கள் விடுதிகளிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். அவர்களுக்கு தொடர் சிகிச்சைக்கு ஏதாவது பரீட்சை மண்டபத்தில் விசேட ஏற்பாடுகள் ஏதாவது செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டா? அவர்களுக்கு குறித்த நேரத்துக்குள் தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பரீட்சை முடிந்ததும் அவர்கள் கடுமையான மேலும் வருத்தங்கள் இருந்தால் அவர்கள் வைத்தியசாலைக்கு வரும்படி ஆலோசனை கூறப்பட்டிருக்கின்றது. இது விடயமாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கிராமத்திலும் அறிவுறுத்தல் வழங்கப்படுவதனால் அங்கே களத்தரிசிப்பிலேயே இவ்வாறான ஆரம்ப சுகாதார நடவடிக்கைகள் வழங்கக்கூடிய ஏதாவது ஏற்பாடுகள் விசேடமாக நடமாடும் சேவைகள் ஏற்பாடு செய்கின்றீர்களா? பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவருடைய வைத்திய அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களோடு அவ்வாறான கடமைகளை மேற்கொண்டு அங்கே இருக்கின்றவர்கள், அதாவது பாதிப்புக்குள்ளானவர்களை அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். சக்தி பூர்வத்துக்கு அப்பால் மேற்கொள்ளப்படுகின்ற சில சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதே இவ்வாறான வீண் விரயத்தை அல்லது வீணான ஒரு அசம்பாவிதங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் கிராம மட்டத்தில் ஏனைய அமைப்புகளோடு சேர்த்து என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது ஏதாவது முன்னேற்பாடுகள் உண்டா? நிச்சயமாக சுகாதார அமைச்சு ஏற்கனவே இது பற்றிய ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த லேசர் லைட் பாவிக்க தடையை செய்துள்ளது, அதாவது பாவிக்க வேண்டாம் என அறிவுரை வழங்கியுள்ளது. இருப்பினும் எமது பகுதிகளில் அதனுடைய கட்டுப்பாடுகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே ஆலயங்களுக்கு பொறுப்பானவர்கள், ஆலயங்களிலே நடத்துகின்றவர்கள், பொதுமக்கள் பெருமளவில் கூடுவதனால் நெரிசல்கள் மற்றும் இவ்வாறு அதிகளவில் வெடிகளை பாவிப்பது, தேவையற்ற ஒளிகளை அதிகளவில் பாவிப்பது அவர்களுக்கு கண் ஆபத்து மாத்திரமல்ல, இதுபோன்ற ஏனைய ஆபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக சமூக ஊடகங்கள் இருக்கின்றபடியினால் அதிகளவில் ஒரு செய்தி ஒன்றை பிரசுரிக்கின்ற போது மக்கள் ஆர்வத்தோடு அப்பகுதிக்கு செல்வதனால் நெரிசல்களினால் சிக்கி பல்வேறு விதமான சுகாதார கேடுகள் ஏற்படலாம். ஆகவே ஆலயங்கள் உண்மையில் எங்களுடைய அறிவுறுத்தல் அல்லது எங்களுடைய ஆலோசனையின்படி அது மிகவும் பக்திபூர்வமாக இருக்க வேண்டும். தேவையற்ற நிகழ்வுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு பெரும் சுகாதார அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்ற போது பொருளாதாரத்திலும் அதாவது பெருமளவில் நிதி மற்றும் பொருள் செலவு ஏற்படுகின்றவற்றை தவிர்க்கலாம் பொதுமக்கள். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச 6 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் அளித்த பின்னர் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறியுள்ளார். நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பாக வழங்கப்பட்ட அழைப்பாணைக்கு இணங்க இன்று காலை FCIDக்கு வருகை தந்த நிலையில் அந்த பிரிவால் நடத்தப்படும் விசாரணையின் ஒரு பகுதியாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக FCIDயில் முன்னிலையானார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று காலை நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நடாத்தி வரும் தொடர் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு இணங்கவே அவர் முன்னிலையானதாக குறிப்பிடப்படுகின்றது. செம்மணி விவகாரத்தில் அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா, இந்தியா போன்ற நாடுகளின் உதவிகளை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அதனை பெற்றுக் கொடுப்பதில் நான் நேரடியாக பங்களிப்பு செலுத்துவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானம் இதுவரை காலமும் செய்யப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் அங்கே கண்டெடுக்கப்பட்ட 584 வரையிலான செம்மணி சிந்துப்பாத்தி மயானத்துக்கான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தப்படுமா இல்லையா என்பது இந்த அரசாங்கத்தினால் இன்னும் உறுதியாக கூறப்படவில்லை. காரணம், இது ஒரு இழுபறி நிலையிலேயே சொல்லப்படுகின்றது. அரசாங்கத்திடம் இருக்கின்ற நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் அதற்கான பண உதவிகளை செய்வதற்கோ அல்லது அவற்றை கொண்டு செல்வதற்கோ அரசாங்கம் இன்னும் ஒரு முழு முயற்சிகளை முன்கொள்ளவில்லை என்பதைத்தான் இப்பொழுது அண்மைய நாட்கள் இந்த விடயங்கள் முன்வைக்கின்றன.
நான் நினைக்கிறேன் இந்த உயர்ந்த சபையிலே இதற்கு முதலும் பல தடவைகள் இவ்வாறான விடயங்கள் முன்கொள்ளப்பட்டது. அவ்வாறு அரசாங்கத்தினால் அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு, இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விடயத்தை கையிலே எடுத்திருந்தது. அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு ஆய்வுகளை 2003ஆம் ஆண்டுகளிலே மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆய்வுகள் அவர்கள் செய்யப்பட்ட விடயங்கள் சரியான முறையில் மக்களை கொண்டு சென்றதோ அல்லது அரசாங்கம் அதனை கை கொண்டதோ இல்லை. குறிப்பாக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே ரிப்போர்ட் ஆஃப் த கமிட்டி ஆன் டிஸப்பியரன்ஸ் இன் த ஜெஃப்னா ரீஜின் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இவர்களால் இந்த ஆய்வு நிலைமைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்த முன்னாள் அரசாங்க அதிபர் டாக்டர் தேவனேசன் நேசையா தலைவராக கொண்டு மிஸ்டர் KH கமிலஸ் பெர்னாண்டோ மற்றும் ஜெசிமா இஸ்மாயில், MCM இக்பால், நேஷனல் கோஆர்டினேட்டர் ஆஃப் த கெப்பாசிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட் அண்ட் செக்ரட்டரி டு த கமிட்டி ஆன் டிஸப்பியரன்ஸ், இவர்கள் இந்த 4 பேரும் இணைந்து யாழ்ப்பாண மண்ணிலே பல ஆய்வுகளை அவர்கள் 98கள் 95ஆம் ஆண்டுகளிலே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு 327 முறைப்பாடுகளை அவர்கள் ஆய்வு செய்து காணாமல் ஆக்கப்பட்ட பல பேருடைய குறைந்தது 281 பேருக்கு மேற்பட்டவருடைய விவரங்களையும் செம்மணியோடு தொடர்புபடுத்தி அவர்கள் வெளியிலே கொண்டு வந்திருந்தார்கள். அந்த அறிக்கை இப்பொழுதும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கம் அது பற்றிய ஒரு சரியான நேர்த்தியான விடயங்களை கையாளவில்லை என்ற சந்தேகம் இப்பொழுதும் மக்களிடம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நடைபெற்ற செம்மணியினுடைய ஆய்வுகளின்படி 584க்கு மேற்பட்ட மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது யார் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் முழுமையாக பெறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கு அப்பால் 57க்கு மேற்பட்ட கூட்டாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளும் உண்டு. இவ்வாறு கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்டவர்களுடைய மரணங்களை மையமாக வைத்து இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் கூட அவை இதுவரை வெளியிலே கொண்டு வரப்படவில்லை. காரணங்கள் சரியாக சொல்லப்படவும் இல்லை. மன்னிக்க வேண்டும். குறிப்பாக இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கான ஆய்வுகள் நீதிமன்ற கட்டளையோடு 3வது கட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி 3வது கட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் செப்டம்பர் 30ஆம் தேதி, வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதி பேராசிரியர் ராஜ் சோமதேவா கழனியினுடைய முன்னாள் பேராசிரியர் அவரிடம் இந்த அங்கு எடுக்கப்பட்ட சில தடய பொருட்கள் தொடர்பான அறிக்கையை தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அதே நேரம் வருகிற அக்டோபர் 14ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்படவும் இருக்கிறது. ஒரு கட்டமாக முதலிலே 9 நாட்களும், பிறகு 2வது கட்டமாக 45 நாட்களும், 3வது கட்டமாக 56 நாட்களுமாக 110 நாட்கள் செம்மணியிலே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு செம்மணியிலே எடுக்கப்பட்ட இந்த ஆய்வுகளின் பிரகாரம்தான் 583 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் குவியலாக 51 குவியல்களும் எடுக்கப்பட்ட விடயங்களாக அங்கு காணப்படுகிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதைவிட பிற சான்று பொருட்கள், மனித எலும்புக்கூடுகள் தவிர்ந்த பிற சான்று பொருட்களாக 170 பொருட்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாகத்தான் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும் அவருடைய குழுவினரும் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த இடத்தை சென்று பார்ப்பதற்கு அண்மையிலே ஐரோப்பிய யூனியனுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் போன வாரம் கனடாவினுடைய தூதுவரும் குழுவினரும் சென்று அதனை பார்வையிடுவதற்கு அரசாங்கம் மறுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா நாடு பார்ப்பதற்கு கேட்ட பொழுதும் அது இலங்கையினுடைய வெளிநாட்டு அயல்வுறவுத்துறை அமைச்சினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு சர்வதேச சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள், ராஜதந்திரிகள் பார்ப்பதை நீங்கள் என்னத்திற்காக அதனை தடுக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக ஃபாரின் மினிஸ்ட்ரியிடம், அயலுறவுத்துறை அமைச்சிடம் ஆஸ்திரேலியா, கனடா 1 மாதங்களுக்கு முதலே அனுமதிக்கு விண்ணப்பித்து தான் அவர்கள் இந்த விடயத்தை கையாண்டிருந்தார்கள். ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. அதே நேரம் இந்த இடத்துல இந்த 583 மனித எலும்புக்கூடு தொகுதிகளை தவிர
அந்த செம்மணி சிந்துப்பாத்தியினுடைய மதில் பிரதேசத்துக்கு உட்பட்ட இன்னும் வேறு பகுதிகளிலும் வெளிப்பகுதிகள் மதிலை கடந்து வெளிப்பகுதிகளிலும் மனிதர்கள் அடித்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்று இப்பொழுது சிறையிலே இருக்கின்ற இராணுவ கோப்ரலான சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சாட்சியங்களை எடுத்து பதிவு செய்து அவரை அங்கே அழைத்து சென்று அந்த இடங்களை அடையாளப்படுத்துமாறு அரசாங்கம் அதை முயற்சிப்பதற்கு பின்னடிப்பதாகவே எங்களுக்கு தெரிகிறது. குறிப்பாக ஒரு பெரிய மனித பேரவலன் நடந்திருக்கிறது. அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்துக்கள் ஒரு முறை இருக்கிறது, அவர்கள் உடுப்பில்லாமல் தாக்க மாட்டார்கள். அல்லது அவர்கள் தாக்கப்படும் பொழுது திசை இருக்கிறது, அவருடைய தலைகள் தெற்கு திசை வைத்து அந்த திசையின்படி தங்களுடைய வணக்க முறைகளை செய்துதான் அவர்கள் அந்த இடங்களிலே தங்களுடைய உறவுகளின் உடலங்களை அடக்கம் செய்வார்கள். ஆனால் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தை நான் சென்று 2 தடவைகள் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் சென்று பார்த்த பொழுது அங்கே பல திசைகளில், அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், அல்லது மேற்காக இருக்கலாம், கூட்டமாக கும்பலாக பல இடங்களிலே இவ்வாறு மனிதர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு எலும்புகள் உடைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். இதிலையும் குறிப்பாக அங்கே இது கண்டெடுக்கப்பட்ட 583 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டவை. அதை விட 50க்கும் மேற்பட்ட குவியல்களிலே 50% மேலானவை 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். இந்த 12 வயசுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு என்ன நடந்தது? கௌரவ உறுப்பினர்களை அவர்கள் இந்த நாட்டினுடைய யுத்தம் செய்தார்களா, ஆயுதம் தூக்கினார்களா? ஏன் அவர்களை இவ்வாறு அடித்து நொறுக்கி எலும்பு துண்டங்களாக தாட்டிருக்கிறார்கள்? ஆகவே இது ஒரு மிக மோசமானது. இதே மாதிரி தான் பல இடங்களில், குறிப்பாக கொக்குலாயிலே, மன்னார் சதோச கட்டிடத்துக்கு பகுதியிலே, மன்னார் திருக்கேஸ்வரம் பகுதியில், கிளிநொச்சி கணேசபுரத்தில் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்படவில்லை. உதாரணத்துக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குலாயிலே கண்டெடுக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பல மனித எலும்புக்கூடுகள், மண்டையோடுகள், வாய்கள் பிளந்தபடி, வாய்கள் ஆவண்டபடியே படங்களாக வெளிவந்ததை இந்த நாட்டிலே பலரும் அறிவார்கள். அங்கே அதனுடைய காரணம், ஒன்று அவர்கள் அற உயிரோடு அல்லது அவர்கள் துடிக்க அந்த போராளிகள், கூடுதலாக அது பெண் போராளிகள் உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் குற்றுயிரோடு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வாய்கள் திறப்பது என்பது ஒரு மனிதனுடைய உடல் ஏதோ ஒரு உணர்வோடு இருக்கும் பொழுதுதான் அந்த வாய் திறந்தபடி இருக்கு. அந்த வாய் திறந்தபடி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கான சரியான ஆய்வுகள் இன்னும் செய்யப்படவில்லை. ஆகவே இதுக்கான நிதியை அரசாங்கம் ஏன் இன்னும் வழங்குவதற்கு தயங்குகிறது என்று எனக்கு விளங்கவில்லை. நான் இந்த உயர்ந்த சபையினூடாக அரசாங்கத்திடம் கேட்கிறேன், நீங்கள் 3வது கட்டமாக 111 நாட்கள் முடிந்திருக்கிறது செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய ஆய்வுகள். ஆனால் இன்னும் அங்கே இருக்கின்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் நீதிமன்றத்தில் எடுக்கப்படுற முடிவுகளோடு அரசாங்கம் அதுக்கான நிதியை வழங்க வேண்டும். அரசாங்கத்திடம் நிதி இல்லை என்றால் அரசாங்கம் அதனை நாடுகளிடம், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம், மனித உரிமைகள் அமைப்புகளிடம் நீங்கள் கோர வேண்டும். உங்களுக்கு அது கடினமாக இருந்தால் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக உலக நாடுகளிடம், ஐரோப்பிய ஒன்றியத்திடம், அமெரிக்க நாட்டிடம், இந்தியாவிடம், கனடா போன்ற நாடுகளிடம் நான் மிக வினயமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். இந்த இடத்திலே மனித எலும்புக்கூடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து அது நடந்தது என்ன என்ற உண்மை கண்டறியப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் இதில் அதிகமான கரிசனையை கொண்டிருக்கின்றன, ஜப்பான் கரிசனையை கொண்டிருக்கிறது. இந்த நாடுகளுடைய உதவியை பெற்று அரசாங்கம் இந்த ஆய்வை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். குறிப்பாக குழந்தைகளுடையது, இவர்களுக்கு என்ன நடந்தது, அதிலும் யுத்த காலத்தில் இவர்களுக்கு நடந்த நிலைமை என்ன, இதனைத்தான் கடந்த 1995ஆம் ஆண்டிலே அவர்கள் 2003ஆம் ஆண்டு இந்த ரிப்போர்ட்டை தேவநேசன் நேசையா தலைமையிலான குழு கொடுத்திருந்தது. ஆனால் அவர்கள் 95ஆம் ஆண்டில் இருந்து 2003ஆம் ஆண்டு வரை இந்த ஆய்வுகளை செய்திருந்தார்கள். 2003ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி தேவநேசன் நேசையா தலைமையிலான இந்த குழு கொடுக்கப்பட்ட இந்த அறிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை தொடர்ந்து முயற்சிக்கவில்லை. நான் இந்த அறிக்கையை, தேவநேசன் நேசையா தலைமையிலே குழு கொடுத்த அறிக்கையையும் இந்த சபாபீடத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அதே போல இன்னும் ஒரு அறிக்கையையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு திரும்பவும்
சோமரத்ன ராஜபக்ச மற்ற லெப்டினன்ட் கடுகல்ல போன்ற கேப்டன் லடித்துவேவா போன்ற இன்னும் கிட்டத்தட்ட 19 இராணுவ போலீஸை சேர்ந்தவர்களை அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அறிக்கைகளுடைய விவரங்களும் இங்கே இருக்கின்றது. அது திகதி வாரியாக இருக்கிறது. யார் யாரை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை செய்தது, ஏன் இவை வெளியிலே கொண்டு வரப்படவில்லை, ஏன் இவற்றுக்கான நீதி என்ன? நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு இன்று இழப்பீட்டுத் தொகை வழங்கி வைக்கப்பட்டது. இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கும் நிகழ்வு சிறைச்சாலை தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது உயிரிழந்த ஒவ்வொரு சிறைச்சாலை அதிகாரிக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் அவர்களின் உறவினர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் போது சிறைச்சாலை அவசர பதில் மற்றும் தந்திரோபாய பிரிவைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் உயிரிழந்தனர். இதன்படி தேசிய காப்புறுதி நம்பிக்கை நிதியத்தின் அக்ரஹார காப்புறுதி திட்டத்தின் கீழ் உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த தேசிய காப்புறுதி நம்பிக்கை நிதியத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி யுஷான் தரங்க, எதிர்பாராத இவ்வாறான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அவர்களின் அனைத்து தகவல்களையும் முழுமையாக சேகரிக்கும் செயல்முறைக்காக காத்திருக்காமல் இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்க தீர்மானித்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சிறைச்சாலை பதில் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்த், உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதுடன் மட்டுமல்லாமல் மேலும் பல நிவாரணங்களை வழங்கும் வேலை திட்டத்தையும் சிறைச்சாலை திணைக்களம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார். புதிய மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலை ஆகியவற்றின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார களவிஜயம் ஒன்றை மேற்கொண்டார். குறித்த சிறைச்சாலைகளுக்கு நீதி அமைச்சர் நேற்று களவிஜயம் மேற்கொண்டுள்ளார். கண்காணிப்பு விஜயத்தின் போது வெலிக்கடை சிறைச்சாலையில் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார். அத்துடன் பெண் கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், விளக்கமறியல் கைதிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார உள்ளிட்ட சிறைச்சாலை ஆணையாளர்கள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் கந்தையா ஜெசீதன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பிரதேச சபை உறுப்பினர் பகீரதன் தீச்சட்டியுடன் திடீரென சபைக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லுண்டாய் குப்பைமேடு தொடர்ச்சியாக தீப்பற்றி எறிவதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களையும் சுகாதார பிரச்சினைகளையும் எதிர்கொண்டு வருவதாக உறுப்பினர் பகீரதன் தெரிவித்தார். குறிப்பாக குப்பைமேட்டில் பொலித்தீன் மற்றும் பெம்பஸ் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் எறிவதனால் அப்பகுதி மக்கள் சுவாசம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினை தொடர்பில் மானிப்பாய் பிரதேச சபை, யாழ்ப்பாண மாநகர சபை உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளிலும் பலமுறை பேசப்பட்டுள்ளதுடன் ஊடகங்கள் மூலம் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனினும் இதுவரை பிரச்சினைக்கு தீர்க்கமான முடிவு எதுவும் எட்டப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதனை வெளிப்படுத்தும் வகையில் கல்லுண்டாய் குப்பைமேட்டில் எரிக்கப்படும் கழிவுப் பொருட்களை அடையாளப்படுத்தும் விதமாக நெருப்பு சட்டையுடன் சபைக்குள் நுழைந்ததாகவும் பகீரதன் தெரிவித்தார். மேலும் கல்லுண்டாய் குப்பைமேடு தொடர்பில் மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் ஜெசீதனின் நடவடிக்கைகள் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை எனவும் கூறினார். யாழ்ப்பாண மாநகர சபையின் நடவடிக்கைகளுக்கு தவிசாளர் துணை போவதாகவும் இந்த விடயம் தொடர்பில் தாம் பலமுறை கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் அதற்கான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் பகீரதன் குற்றம் சாட்டினார். மக்கள் எதிர்கொள்ளும் சுகாதார பிரச்சினைக்கு விரைவான தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு இலங்கையின் உள்நாட்டு பொருளாதாரத்திலும் மக்களின் வாழ்க்கை செலவிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சமையல் எரிவாயு உள்ளிட்ட எரிபொருட்களை இறக்குமதி செய்வதற்கு 3168 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 1995 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இதன்படி கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் பாதியில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி மற்றும் விலை ஸ்திரத்தன்மையை பேணும் நோக்கில் இந்த ஆண்டு மே மாதத்தில் இலங்கை மத்திய வங்கியின் ஓரிரவு கொள்கை வட்டி வீதம் 100 அடிப்படை புள்ளிகளால் உயர்த்தப்பட்டு 8.75% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தேவையான மசகு எண்ணெய் மற்றும் விசேட எரிபொருள் வகைகளை இறக்குமதி செய்ய தனித்தனி கேள்வி பத்திர நடைமுறைகள் பின்பற்றப்படுவதுடன் விலை மதிப்பீடுகளில் வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏற்றுமதி துறையில் உணவு, உரம் மற்றும் ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் சர்வதேச சந்தையில் கடுமையான விலை போட்டியை அதிகரித்துள்ள போக்குவரத்து செலவுகளையும் எதிர்கொண்டு வருகிறது என்றும் சுட்டிக்காட்டினார்.
காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை இன்று இறுதி நாளாக யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற இந்நடவடிக்கையில் விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். இதன்போது யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பல்வேறு கிராம சேவையாளர் பிரிவுகளை சேர்ந்தவர்களுடன் வேலடை, ஊர்காவல்துறை மற்றும் நெடுந்தீவு உள்ளிட்ட பிரதேசங்களை சேர்ந்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். வாக்குமூலம் பெறும் நடவடிக்கையின் போது காணாமலாக்கப்பட்டவர்களின் பெயர், வயது, காணாமலாக்கப்பட்ட காலப்பகுதி, சம்பவம் இடம்பெற்ற விதம் மற்றும் அது தொடர்பான ஏனைய முக்கிய தகவல்கள் குறித்து உறவினர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பதிவுகள் செய்யப்பட்டன. காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகள் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதற்கும் இந்த வாக்குமூலம் பதிவு நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இதன்போது நீண்ட காலமாக தமது உறவுகளின் நிலை தொடர்பில் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் குடும்பங்கள் தங்களிடம் உள்ள தகவல்கள் மற்றும் ஆவணங்களை அதிகாரிகளிடம் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எமது பூர்வீக நிலங்களை எம்மிடம் உடன் ஒப்படையுங்கள் என அரசை வலியுறுத்திய போராட்டம் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. குறித்த போராட்டம் இன்று காலை 9:30 மணியளவில் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக A9 வீதியில் நடைபெற்றது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த போராட்டத்தில் சிவில் அமைப்புகள், காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம், வலிவடக்கு, முல்லைத்தீவு, கேப்பாபலவு, மட்டக்களப்பு, மயிலத்தவடு, மாதவடை மற்றும் இயக்கச்சி, கிராஞ்சி பகுதிகளில் காணி இழந்த மக்களின் தொடர் உரிமை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கரக்கட்டா என அழைக்கப்படும் நந்துன் சிந்தக விக்ரமரத்ன குறித்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றது. இந்த வழக்கில் சந்தேக நபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் ஹரக்கட்டாவும் கருத்துக்களை முன்வைக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குக்காக பிரதிவாதியான ஹரக்கட்டா சூம் தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது ஹரக்கட்டா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாலிய சமரசிங்க தமது சேவை பெறுநரை பொருத்தமான சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் அவர் தற்போது கடற்படை அதிகாரிகளின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நந்துன் சிந்தன விக்ரமரத்ன இவர்கள் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாது என கொழும்பு மேல் நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சிராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி சஜித் பண்டாரு நீதிமன்றம் முன்னர் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. சுரேஷ் சாலே போன்ற போர் வீரர்களை அரசாங்கம் பயங்கரவாதியாக காட்ட முயற்சிப்பதாக கள்ளக்குடத்தி ஞானசார தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் அரசு புலனாய்வு பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து நடத்தப்பட்டு கூட்டம் ஒன்றின் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்டு அவர் சில முக்கிய வரலாற்று உண்மைகளை நினைவூட்ட விரும்புகின்றேன். 1971 மக்கள் விடுதலை முன்னணி இந்த கிளர்ச்சியில் 4000 முதல் 5000 பேர் வரையிலும் 1987, 89 காலப்பகுதியில் 40,000 முதல் 80,000 பேர் வரையிலும் கொல்லப்பட்டனர். அன்று தவறான பாதையில் சென்று கொலைகளை செய்தவர்கள் பின்னர் ஜனநாயகத்துக்கு வந்து மனித உரிமைகளை பற்றி பேச முடிந்தது என்றால் ஏன் அந்த உரிமையை சக்ரான் குழுவுக்கும் சிறையில் இருக்கும் விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கும் நாட்டை காப்பாற்ற போராடிவிட்டு இன்று சிறையில் இருக்கும் போர் வீரர்களுக்கும் வழங்க முடியாது? 1983 முதல் 2009 வரை வடக்கில் நிலவிய பயங்கரவாதத்தினால் 27,000 போர் வீரர்களை நாம் இழந்தோம். தமிழீழ விடுதலை புலிகளை ராணுவ ரீதியாக தோற்கடிக்க எமது பாதுகாப்பு படைகள் செயல்பட்ட போது அவர்களுக்கு தேவையான புலனாய்வு ஆதரவை அதிக அளவில் வழங்கியவர்கள் முஸ்லிம் சகோதரர்களே. ஆனால் 1990களில் உருவான ஆயுத குழுக்கள் அல் கொய்தா, போகோ ஹராம், ISIS போன்ற அமைப்புகளின் செல்வாக்கினால் வஹாபி தீவிரவாதத்திற்கு இரையானார்கள். சுரேஷ் சலே போன்ற புலனாய்வு அதிகாரிகள் இந்த வஹாபி பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை காப்பாற்ற பாடுபட்டவர்கள். அத்தகைய போர் வீரர்களை பயங்கரவாதிகளாக காட்ட அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ஆனால் 1000 வழக்குகள் போட்டாலும் சிறையில் அடைத்தாலும் நாம் நமது தேசிய பொறுப்பையும் சாசன பொறுப்பையும் கைவிடப் போவதில்லை என்றார்.
முல்லைத்தீவு நகரில் மணிக்கூட்டு கோபுரம் ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவலர்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் இவ்வருடத்துக்குள் முல்லைத்தீவு பேருந்து நிலையத்தின் நிர்மாண பணிகள் நிறைவடையும் போது அங்கு நேரத்தை காண்பிக்கும் டிஜிட்டல் காட்சி பலகை ஒன்றை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பதிலளித்துள்ளார். பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவலர்கள் அமைச்சின் அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்து அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவலர்கள் அமைச்சின் அமைச்சர் ஆலோசனை கூட்டம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்றது. குறிப்பாக கடந்த 7/7/2026 தேதியன்று இடம்பெற்ற அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு அருகில் உள்ள வீதி சுற்றுவளைவில் மணிக்கூட்டு கோபுரம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன். இந்த நிலையில் மணிக்கூட்டு கோபுரம் என்பது ஒரு பழைய நடைமுறை என தெரிவித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேரத்தை காண்பிக்கும் டிஜிட்டல் காட்சி பலகை ஒன்றினை பொருத்துவோமா என கேட்டிருந்தார். நான் அதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து மணிக்கூட்டு கோபுரம் ஒன்றை அமைப்பதற்கு பதிலாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் முல்லைத்தீவு பேருந்து நிலையத்தில் நேரத்தை காண்பிக்கும் டிஜிட்டல் காட்சி பலகை ஒன்றினை பார்வைக்கு வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிபலிப்பாளர் தலைமை அதிபருக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்து முல்லைத்தீவு பேருந்து நிலையத்தில் நேரத்தை காண்பிக்கும் டிஜிட்டல் காட்சி பலகை ஒன்றினை பார்வைக்கு வைப்பது என்ற கடந்த கூட்ட தீர்மானத்தின் முன்னேற்ற நிலை குறித்து இக்கூட்டத்தில் ஆராயப்பட்டது. அந்த வகையில் முல்லைத்தீவு பேருந்து நிலையத்தில் நேரத்தை காண்பிக்கும் டிஜிட்டல் காட்சி பலகை ஒன்றினை பார்வைக்கு வைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதற்கான கேள்விக்கோரல் உள்ளிட்ட செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இவ்வருடத்துக்குள் முல்லைத்தீவு பேருந்து நிலையத்தின் நிர்மாண பணிகள் நிறைவடையும் போது அங்கு நேரத்தை காண்பிக்கும் டிஜிட்டல் காட்சி பலகை பொருத்தப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவால் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதற்காக அமைச்சருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். 76 ஆண்டு கால விவசாயிகளின் சோகத்தை சுபீட்சமான ஒரு நிலைக்கு மாற்றித் தருவோம் என கூறி இன்று விவசாய மக்களின் வாழ்க்கை மற்றும் ஜீவனோபாயத்தை அரசாங்கம் பொருளாதார படுகொலையாக மாற்றிவிட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். 2026 ஆண்டின் சிறுபோக்கத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கத்துக்கு தேவையான 7,500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டு குறைநிரப்பு மதிப்பீடு தொடர்பான விவாதத்தில் இன்று பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், லால்காந்த அமைச்சரால் தெரிவிக்கப்பட்ட சிவப்பு நாடு உற்பத்திக்கு ரூபாய் 76 ஏக்கருக்கு 2,315 கிலோ விளைச்சலையும் பெற முடியும் எனவும், வெள்ளை நாடு ரூபாய் 87 செலவாகும் போது ஏக்கருக்கு 2,016 கிலோவும், சம்பா ரூபாய் 97 செலவாகும் போது ஏக்கருக்கு 1,779 கிலோவும், கீரிச்சம்பா ரூபாய் 130 செலவாகும் போது ஏக்கருக்கு 1,589 கிலோவும் பெற முடியும் என்று தெரிவித்துள்ளார். இந்த விடயம் எந்த அளவு தூரம் சரியானது என ஊகித்து பார்க்க வேண்டியுள்ளது. நாட்டு வகைகளில் உதாரணமாக பார்த்தால் எமது நாட்டில் 76% சிவப்பு மற்றும் வெள்ளை நாடு தேவைப்படுகின்றது. சிவப்பு நாட்டரசு ஏக்கரிலிருந்து 2,315 கிலோ கிடைக்கும் சமயத்தில் 1 கிலோவுக்கு ரூபாய் 76 செலவானால் செலவு ரூபாய் 1,75,940 ஆகவும், ரூபாய் 120 என்ற நிலையான விலையுடன் ஒப்பிடும்போது ஏக்கருக்கு வருமானம் ரூபாய் 2,77,800 ஆகவும், 6 மாதங்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கும் லாபம் ரூபாய் 1,00,000 ஆகவும், இது மாதத்திற்கு ரூபாய் 16,666 ஆகவும் காணப்படும் நிலையில் இந்த பணத்தை கொண்டு விவசாயிகளால் எவ்வாறு வாழ முடியும் என்றும் நான் கேள்வி எழுப்புகின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.